நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் नehemiया भविष्यद्वक्ता का किताब 13ஆம் அதிகாரம் उसमें 13वां अध्याय 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். उसमें हम 24 को पढ़ेंगे. அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையாய் இருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாக इस वचन के द्वारा परमेश्वर हमसे बात நம்மளை करेंगे। தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் கொடுப்போம். हमें नम्र करके परमेश्वर के हाथ में सौंप देंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता एलोहिम खुदा, எங்கள் எல்ஷடாய் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் हमें தருகிறோம். नम्र करके तेरे हाथ में देते हैं। யெகோவா மேசியாவின் நாமத்தினாலே यहोशू मसीहा के नाम से இந்த வசனத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். इस वचन को समझने के लिए हमें मदद कीजिए। நீங்க கிருபை செய்யுங்கப்பா. आप अनुग्रह कीजिए प्रभु। இது எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ये हमारे बल और पराक्रम से नहीं, உம்முடைய ஆவியினால் ஆகட்டும். तेरी आत्मा से होने दे। பேசுகிறது நீங்கள் அல்ல, जो बोलते हैं वो तुम नहीं, பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்கிற வார்த்தைக்கு पिता का आत्मा ही तुमसे बोलेगा करके जो वचन है, அந்த வசனத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. उस वचन के लिए अपने आप को सौंपते हैं प्रभु। நீர் எங்களோடு பேசும், आप हमसे बात कीजिए நாங்க அதை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். और उसे सुनने के लिए मदद कीजिए। யெகோவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशू मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். आमीन। இன்னைக்கு நம்ம பாஷைகளை குறித்து நம்ம பார்க்க போறோம். आज भाषाओं के बारे में हम देखेंगे। இந்த உலகத்துல நிறைய விதமான பாஷைகள் இருக்குது. इस संसार के अंदर बहुत सारे भाषाएं हैं। ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஷைகளை பேசிட்டு இருக்காங்க. हर कोई अलग अलग भाषा बोलता है। நம்ம இந்தியாக்குள்ளே எடுத்தோம்னா अगर भारत के अंदर ले लेंगे, ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்குது. हजारों के संख्या में भाषाएं हैं। இந்த ஆயிரக்கணக்கான மொழிகள், ये हजारों के संख्या की भाषाएं, இந்த அது அவங்க சில மொழிகளுக்கு எழுத்து இருக்குது, और कुछ भाषाओं का अक्षर हैं, சில மொழிகளுக்கு எழுத்து கிடையாது, और कुछ भाषाओं के लिए अक्षर नहीं है। அவங்க வேற ஒரு மொழியில் உள்ள எழுத்தை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. कोई और भाषा के अक्षरों को ही इस्तेमाल करते हैं। இன்னும் ஒரு சிலவங்களுக்கு பேச்சு மட்டும் தான் இருக்கு, அவங்களுக்கு எழுத்து கிடையாது. और कुछ लोगों को केवल बोल ही है लेकिन अक्षर नहीं। இன்னைக்கு தமிழோ ஹிந்தியோ நம்ம எடுத்தோம்னா, तमिल और हिंदी को ले लेंगे, நம்மளுக்கு எழுத்து இருக்குது, हाँ अक्षरें हैं, நம்ம அதை எழுதலாம், हम उसे लिख सकते हैं, அதை வாசிக்கலாம், उसे पढ़ सकते हैं, அதுல இலக்கணங்கள் இருக்குது, और उसमें व्याकरण है। இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ये सारी चीजों को हम देख सकते ஒரு हैं। சில மொழிகளை நீங்க எடுத்தீங்கன்னா, कुछ भाषाओं को यदि आप ले लेंगे, அவங்க மொழி வேற, वो भाषा अलग है, ஆனா ஆங்கிலத்துல தான் அவங்க எழுதுவாங்க. लेकिन अंग्रेजी में ही लिखते हैं, ஆங்கிலத்துல எழுதுவாங்க, अंग्रेजी में ही लिखते हैं, ஆனா அவங்க மொழியில அதை பேசுவாங்க. लेकिन उनके भाषा में बोलते हैं। அவங்களுக்குன்னு தனியா ஒரு எழுத்து வடிவம் கிடையாது, और उनके लिए अपना भाषा का अक्षर नहीं है। சில ஜனங்களுக்கு அது கூட கிடையாது, और कुछ लोगों को वो भी नहीं, அவங்களுக்கு பேச மட்டும் தான் தெரியும். केवल वो बोल ही सकते हैं। சோ இப்படி अनेक காரியங்கள் இருக்குது. ऐसे बहुत सारे चीजें हैं। இப்படி உலகத்துல ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கு பார்த்துடுங்க. संसार में ऐसे हजारों की संख्या में भाषाएं हैं। இந்த ஆயிரக்கணக்கான மொழிகள்ல ये हजारों की संख्या की भाषाएं, இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாய்மொழி இருக்குது. हर किसी का एक मातृभाषा है। நம்ம தமிழ்லயோ ஹிந்திலயோ பேசுறோம், हम तमिल या हिंदी में बोलते हैं, அதே மாதிரி ஆங்கிலம் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ், और अंग्रेजी जो है अंतर्राष्ट्रीय भाषा है। இப்படி अनेक மொழிகள் இன்னைக்கு ஒரு சராசரி ஒரு மனிதன், और एक साधारण मनुष्य பாம்பேல இருக்கக்கூடியவங்க, मुंबई में रहने वाले, அவங்க அட்லீஸ்ட் ஒரு 2-3 மொழியாவது அவங்களுக்கு தெரியும். कम से कम 2 या 3 भाषा तो उनको आता है। சிலவங்க குண்டகன்னு பேசுவாங்க, और कुछ लोग आड़ा टेढ़ा बोलेंगे, ஏன்னா பரம்பரையா அவங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. क्योंकि पारंपरिक रूप से वो यहीं पर रह रहे हैं। இப்போ ஒரு அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். उस वचन को हम दोबारा पढ़ेंगे। நெகேமியா 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். नहम्याह का 13वां अध्याय के 24वें वचन को, அவர்கள் பிள்ளைகள் பைபிள் சொல்லுது, और कलाम कहती है, அவர்கள் பிள்ளைகள், उनके लड़के बालकों। யாருடைய பிள்ளைகள்? किसके बच्चे? 23ஆம் வசனத்தை வாசிங்க. 23वें वचन को हम पढ़ेंगे। அஸ்தோத், அம்மோன், மோவாப் ஜாதியான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களில் கண்டேன்.
யூதர்களை பார்க்கறான். यहूदियों को देखता है, அவங்க யாருக்கு திருமணம் முடிச்சிருக்காங்க? वो किसको विवाह किए हैं? யூதனை தான் திருமணம் முடிக்கணும். यहूदी एक यहूदी का साथ ही विवाह करना है, அவங்க கோத்திரத்துக்குள்ள தான் திருமணம் முடிக்கணும். उनके गोत्र के अंदर ही विवाह करना है, அந்நியர்களுக்கு பொண்ணு கொடுக்க கூடாது. और अन्य जाति को स्त्री नहीं देना, அங்க இருந்து பொண்ணு எடுக்கவும் கூடாது. और वहां से विवाह करके भी नहीं लेना। இதுதான் ஒரு சட்டம். यही एक नियम है। ஆனா இங்க சில யூதர்களை அவன் பார்க்கறான். लेकिन कुछ यहूदियों को वो देखता है, அவங்க யாரை திருமணம் முடிச்சிருக்காங்க? वो किसको विवाह करते हैं? அம்மோன் புத்திரர்ல இருந்து கொஞ்சம் பேரை திருமணம் முடிச்சிருக்காங்க. अमोरियों में से कुछ लोगों को विवाह करके रखे। இப்படி அந்நிய ஜனங்களை திருமணம் முடிச்சவங்க அங்க யூதர்கள் இருக்காங்க. ऐसे अन्य स्त्रियों को विवाह किए हुए यहूदी वहां पर हैं। சோ இந்த யூதர்கள் ये यहूदी அந்நிய ஜனங்களை திருமணம் முடிச்சது மட்டுமல்ல, ये अन्य लोगों को विवाह करना केवल नहीं, 23 வசனம் 24 வசனத்தை மொழியை பற்றி பேசி இருக்குது. और 24वें वचन में भाषा के बारे में दिया है। பாருங்க, திரும்ப வாசிக்கலாம். दोबारा 24. पढ़ेंगे। அவர்கள் பிள்ளைகள் பேசின அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் அந்த மொழியில் பாதி அஸ்தோத் பாஷையா இருந்தது. பாதி அஸ்தோத் பாஷையா இருந்தது. இப்ப இன்னைக்கு நம்மளும் பேசுறோம்ல, சில நேரம் कभी कभी हम भी बोलते हैं, நம்ம பேசும்போது பாதி ஹிந்தி இருக்கும். हम जब बोलते हैं आधा हिंदी आ जाता है। சிலவங்க கொஞ்சம் படிச்சவங்க என்ன செய்வாங்க? थोड़ा पढ़े लिखे क्या करेंगे, ஹாய் ஃபாய் இங்கிலீஷ் கொஞ்சம் பாதி இங்கிலீஷ்ல और வளருவாங்க. आधा इंग्लिश में बोलेंगे। இங்கிலீஷ் தெரியாதவங்க இருந்தாங்கன்னு வைங்க, अगर जिनको इंग्लिश नहीं मालूम हो रहेंगे तो முக்காவாசி என்னதோ பெரிய இங்கிலீஷ்லயே புரண்டு எந்திரிச்ச மாதிரி பேசுவாங்க. वो ऐसा बात करेंगे जैसे हमेशा इंग्लिश में ही बात करते சோ हैं। பேச்சுல பாதி ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் எல்லாம் குழப்படி பண்ணி பேசுவாங்க. तो बातों में आधा इंग्लिश आधा हिंदी करके मिलाकर बात करते हैं। அதே மாதிரி தான் இங்க யூத ஜனங்கள் இருந்திருக்காங்க. वैसे ही आज यहूदी भी थे, இவங்க பாதி அஸ்தோத் மொழியை பேசிட்டு இருக்காங்க. वे आधा जो है अस्तोत भाषा को बात करते थे। இன்னும் வாசிக்கலாம். और पढ़ेंगे। 24 வசனம் முதல்ல இருந்து வாசிப்போம். 24वें वचन को पहले से पढ़ेंगे। அவர்கள் பிள்ளைகள் பேசின ஆ, பேச்சில் ஆ, பாதி அஸ்தோத் பாஷையா இருந்தது. ஆ. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். திட்டமாய் அவங்களுக்கு பேச என்ன செய்யாது, தெரியாது. वो भले रूप से नहीं जानते थे, கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்வாங்க, वो क्या பேசுவாங்க. थोड़ा थोड़ा करके बोलते थे। அதுல அஸ்தோத் மொழியும் மிக்ஸ் ஆகி கிடக்கு. उसमें अस्तोत भाषा भी शामिल है। இன்னைக்கு நிறைய தமிழ் பிள்ளைகளை பாருங்க. நீங்க आज बहुत सारे तमिल बच्चों को देखिए, இங்க பாம்பேல பிறந்து வளர்ந்தவங்களை பாருங்க. इस मुंबई के अंदर जो पले बड़े हैं, ஒரு மொழியும் சரியா தெரியாது. एक भाषा भी बराबर नहीं आता। இங்கிலீஷாவது சரியா தெரியுதா? इंग्लिश बराबर मालूम है क्या? அதுவும் சரியா தெரியாது. वो भी सही तरीके से नहीं இந்தியாவது आता। ஒழுங்கா பேசுறாங்களா? हिंदी बराबर से बात करते हैं क्या? அதுவும் சரியா வராது. वो भी बराबर नहीं சரி, आता। தாய்மொழி தமிழாவது சரியா பேசுறாங்களா? मातृभाषा तो तमिल है, वो तो बात करते हैं क्या? அது சுத்தமா தெரியாது. वो बिल्कुल मालूम नहीं। நாங்கள் இங்க வந்தோம் போனோம் அப்படின்னு சொல்லி ஏதோ வெளிநாட்டுக்காரங்க பேசுற மாதிரி பேசுவாங்க. वो बाहर देश के लोग जैसा बोलते हैं वैसे बोलते हैं। அப்ப இவங்களை என்ன செய்யணும்? इनको क्या करना है? இவங்க அதை குழப்பம் பண்ணுவாங்க பாத்துடுங்க. यही गड़बड़ी को उत्पन्न करते हैं। ஒரு மொழியும் படி தெரியாது, एक भाषा नहीं मालूम है, ஆனா எபிரேய மொழியை பற்றி குற்றம் சொல்லிட்டு இருப்பாங்க. लेकिन हिब्रानी भाषा के बारे में गुनाह बताते हैं। இவங்க யாரு? ये कौन है? இவங்களை என்ன செய்யணும்? इनको क्या करना है? கொஞ்சம் சொல்றேன் பாருங்க. थोड़ा बताता हूँ। பாருங்க, திரும்ப 24 வசனத்தை வாசிங்க. दोबारा 24वें वचन को पढ़ेंगे। அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையா இருந்தது. இவர்கள் அந்தந்த பாஷைகளை தவிர யூத பாஷை திட்டமாய் பேச அறியாது. திட்டமா பேச தெரியாது. वो सही तरीके से जानते नहीं थे, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். थोड़ा थोड़ा मालूम है, திட்டமா என்ன செய்ய மாட்டாங்க, பேச தெரியாது. और सही तरीके से नहीं मालूम था। பாருங்க, இது தமிழ் மேல் பற்றுதல் இருக்கிறவங்க, और तमिल भाषा में जो ज्यादा लगाव रखते हैं, ஹீப்ரூலாம் வேண்டான்னு சொல்றவங்கள சொல்றேன். और जो हिब्रू नहीं चाहिए करके बोलते हैं उनको मैं बोलता हूं। தமிழ் பைபிள் தான் கொடுக்கப்பட்டிருக்குது, हमको तमिल कलाम ही दिया गया है, அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்றேன். और ऐसे लोगों के लिए बोलता हूं। திட்டமாய் தமிழ் பேச தெரியலன்னா, अगर सही तरीके से तमिल बोलना नहीं आता, இது யூதர்களை பற்றி கொடுத்திருக்குது. ये यहूदियों के बारे में दिया गया है। நான் தமிழ் ஜனங்களை பற்றி பேசிட்டு இருக்கேன். मैं तमिल लोगों के बारे में बोलता हूं। அவங்களுக்கு திட்டமாய் தமிழ் பேச தெரியலன்னா, यदि उनको सही तरीके से तमिल भाषा बोलने नहीं आता, அவங்களை என்ன செய்யணும்? கீழ வாசிங்க. उनको क्या करना है करके नीचे पढ़ो। 25 வசனம், 25वें वचन को। அவர்களையும் நான் கடிந்து கொண்டு எவர்களை கடிந்து கொண்டார்?
किनको डांटा? யாருக்கு திட்டமாய் எபிரேய மொழி பேச தெரியாதோ, और जिसको सही तरीके से इब्रानी भाषा नहीं आता, அவங்களுடைய தாய்மொழியை பேச தெரியாதோ. उनकी मातृभाषा उन्हें नहीं आता। இன்னைக்கு தமிழ் எடுத்தாச்சுன்னா தமிழ் தாய்மொழி, आज तमिल ले लेंगे तो तमिल मातृभाषा இதை है। திட்டமாய் பேச தெரியாதோ, अगर इसे सही तरीके से बात करना नहीं आता அவங்களை கடிந்து கொண்டார். और उनको डांटा, திரும்ப வாசிங்கண்ணே. அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவங்க மேல வரக்கூடிய சாபம், और उनके ऊपर आने वाली श्राप, யாரு சரியா திட்டமா எபிரேய மொழி பேச தெரியாதோ जो हिब्रानी भाषा सही तरीके से नहीं आता है, அவங்களை அவர் என்ன செய்யறாராம்? उनको क्या करता है? கடிந்து கொள்ளுதல் மட்டுமல்ல, उनको केवल डांटना नहीं, அவங்க மேல வரக்கூடிய சாபத்தையும் சொல்றாரு. उनके ऊपर आने वाले श्राप को भी बोलता है। மொழியில திட்டமா பேச தெரியணுமா? और भाषा सही तरीके से आना चाहिए। எந்த மொழி? कैसी भाषा? அவங்களுடைய தாய்மொழி. उनकी मातृभाषा। எபிரேய மொழியை பேச திட்டமா தெரியலன்னா, हिब्रू भाषा अगर सही तरीके से बोलना नहीं आता, அவங்களை அவர் கடிந்து கொள்றார். उनको वो डांटता है அவங்க மேல சாபம் வரும் அப்படின்னு சொல்லி और சொல்றாரு. उनके ऊपर श्राप आएगा ये बोलता है। இன்னும் வாசிங்க. और पढ़ेंगे, அவர்களில் சிலரை அடித்து அவர்களை சிலரை என்ன செய்யணுமா? उनको उनमें से कुछ लोगों को क्या करना है? ஒழுங்கா தமிழ் பேச தெரியாம எபிரேய மொழியை குற்றம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, वो तमिल भाषा नहीं मालूम है फिर भी हिब्रू भाषा के बारे में गुनाह बताते हैं, तो அவங்கள உதைக்கணும். उनको पिटवाना चाहिए। அவங்கள அடித்து उनको पिटवा कर என்ன தப்பிக்கணும்? முடிய பிச்சி और बाल को नुचवा कर, ஏன்டா உனக்கு தெரியலன்னு சொல்லி சொல்லணும். क्यों तुम्हें मालूम नहीं है ऐसे बोलना है। முடி பிக்கிற மாதிரி இருக்குதா? बाल खींचने जैसा है क्या? தமிழ் தெரியலாட்டி தமிழ் படிச்சுக்கிடுங்க. अगर तमिल नहीं मालूम है तो तमिल सीख लीजिए। அவங்க உங்க தாய்மொழி. अपने अपनी मातृभाषा। பஞ்சாபினா பஞ்சாபி, पंजाबी है तो पंजाबी, கோவானா கன்னட, தெலுங்குனா தெலுங்கு, तेलुगु तो तेलुगु, கன்னடானா கன்னடா. कन्नड़ है तो कन्नड़। அவங்க உங்க தாய்மொழியை படிச்சிருங்க. तो अपनी अपनी मातृभाषा को सीख लीजिए। இல்லாட்டி இந்த ஆவி வந்து இறங்கிட்டுன்னு வைங்க என்னைக்காவது, ये आत्मा कभी उतर गया तो அவ்வளவுதான். முடிய பிடிச்சு பிக்க தான் செய்வாங்க அவங்க. तो फिर बाल नोचने लगेंगे। ஏன்டா உனக்கு தமிழ் மொழி வரல? क्यों तुझे तमिल नहीं आता? இன்னொரு மொழியை அவங்க அதாவது எபிரேய மொழியை திட்டுறவங்களை குறிச்சு பேசிட்டு இருக்கிறேன். और जो लोग हिब्रानी भाषा को डांटते हैं उनको बोलता हूँ। அவங்களுக்கு தமிழும் வாசிக்க தெரியாது, उनको तमिल भी नहीं आता, ஹிந்தியும் தெரியாது, हिंदी भी नहीं आता, ஆங்கிலமும் சரியா தெரியாது, अंग्रेजी भी नहीं आती। அப்ப இன்னொரு மொழியை அவங்க திட்டக்கூடாது. तो दूसरे भाषा को डांटना नहीं எபிரேய चाहिए। மொழியை திட்டக்கூடாது. हिब्रानी भाषा को डांटना வேற नहीं चाहिए। எந்த மொழி எப்படி பேசினாலும் பரவாயில்லை. और कोई भी भाषा कैसे भी बोले चलेगा। ஆனா இங்க ஒரு யூதன் சொல்றாரு, यहाँ यहूदी कहता है, உனக்கு இந்த மொழி திட்டமாய் பேச தெரியலன்னா यदि तू इस भाषा को सही तरीके से नहीं जानता, சாபம் வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். श्राप आएगा करके இது बोलता யாரு है। கொடுத்திருக்குது? ये किसके लिए दिया है? எபிரேய ஜனங்கள் கொடுத்தது, நம்மளுக்கு கொடுத்தது இல்ல. हिब्रानी लोगों को दिया है, हमारे लिए नहीं। பிரஜாதி ஜனங்கள் கொடுக்கல. अन्य जाति के लिए नहीं। ஆனா பிரஜாதி ஜனங்களுக்கு என்னது? लेकिन अन्य जाति के लिए क्या है? அதை திட்டாம இருக்கணும். எபிரேய மொழி திட்டாம இருக்கணும். हिब्रानी भाषा को डांटना नहीं चाहिए। பேச தெரியலாட்டி சாபம் இறங்குதுன்னா, अगर बोलने नहीं आता है फिर भी श्राप उतरता है तो அப்போ அதை திட்டுனா என்ன இறங்கும்னு பாத்துக்கிடுங்க. तो उसे डांटेंगे तो क्या आएगा सोच लीजिए। எபிரேய மொழி நம்மளுக்கு தெரியலையா? हिब्रानी भाषा अगर हमें नहीं आता है, தமிழாவது நல்லா படிச்சுக்கிடுங்க. तमिल अच्छे से सीख लीजिए। ஆனா வேற எந்த மொழியும் திட்ட வேண்டாம். लेकिन कोई भी भाषा को डांटना அந்த नहीं। எபிரேய மொழி நம்மளுக்கு அந்நிய பாஷை. वो हिब्रानी भाषा हमारे लिए अन्य है। இப்ப நான் இன்னைக்கு எபிரேய மொழியில நான் உங்ககிட்ட பேசுனேன்னா, आज अगर मैं हिब्रू भाषा में बोलूं तो அது உங்களுக்கு அந்நிய பாஷை. वो आपके लिए अन्य भाषा है। எபிரேய மொழியை பேச தெரியாத ஒரு யூதன், और हिब्रानी भाषा जो बोलना नहीं जानता ऐसा यहूदी, திட்டமாய் பேச தெரியாத ஒரு யூதன், सही तरीके से जो बोलना नहीं जानता वो அவன் यहूदी, மேல சாபம் வரும்னு उसके சொல்றாரு. ऊपर श्राप आता है करके बोलते हैं। அப்போ அந்த மொழியை நம்ம திட்டவும் கூடாது. तो उस भाषा को हम डांटना भी नहीं चाहिए, ஏன்னா அது தேவனுடைய மொழி. क्योंकि वो परमेश्वर का भाषा है। அந்த மொழியை குழப்போன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாங்கன்னா, अगर उस भाषा को गड़बड़ी करके कोई बोलता है तो ஏதோ குழப்பம் அவங்களுக்குள்ள இருக்குன்ற कुछ तो அர்த்தம். गड़बड़ी उनके अंदर है, ये मतलब है। அந்த புளித்த மாவு वो खमीर की रोटी, நமக்குள்ள இருந்தால் वो आटा अगर हमारे अंदर होगा, அதை எடுத்து போடுவது நல்லது. उसे निकाल देना अच्छा है। இல்லாட்டி அந்த புளிப்பு தன்மை அதுல இருந்து எடுத்து போடணும். नहीं तो वो खमीरपन को उसमें से निकालना है। ஒரு யூதனுக்கு இந்த நிலைமை. एक यहूदी का ये स्थिति है। அப்ப இன்னைக்கு தமிழாவது நல்லா படிச்சுக்கணும். तो तमिल अच्छे से सीख लेना है। இல்லாட்டி எந்தெந்த மொழி தாய்மொழியோ அந்த தாய்மொழியாவது நல்லா படிக்கணும். जो जो आपकी मातृभाषा है उसे अच्छे से सीख लेना है। நம்ம ஹீப்ரு மொழி சொல்லி கொடுக்கிறது கிடையாது. हम हिब्रू भाषा नहीं सिखाते, நம்ம தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்துட்டு हम இருக்கோம். परमेश्वर के वचन को सिखाते हैं। சங்கீதம் 119ல
भजन संगीत 119 में ஒன்னாம் வசனத்துக்கு மேல ஒரு எழுத்து எழுதப்பட்டிருக்குது. और पहले वचन के ऊपर एक अक्षर लिखा गया பாருங்க, है। எடுக்க போற வசனத்தை. उस वचन को पढ़ेंगे। சங்கீதம் 119 ஒன்னாம் வசனத்துக்கு மேல உள்ள வார்த்தையை வாசிங்க. भजन संगीत 119 पहला वचन ஆலேப் என்ன எழுதி இருக்குது? क्या लिखा है? ஆலேஃப்னு சொல்லி எழுதி இருக்குது. एलेफ करके दिया है। அந்த முதல் வசனத்துக்கு மேல ஆலேஃப்னு எழுதி இருக்குது. वो पहले वचन के ऊपर एलेफ करके लिखा இது है। பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது. ये कलाम के अंदर लिखा गया है। இந்த எழுதப்பட்ட இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு சொல்லி குழப்பறவங்கட்ட கேளுங்க. और इस अक्षर का जो मतलब को गड़बड़ी करके बोलते हैं उनको पूछिए। அவங்கட்ட கேளுங்க, இதுக்கு அர்த்தம் என்ன எனக்கு விளக்கி காமி. और जो गड़बड़ी करके बोलते हैं उनको पूछिए ये इसका मतलब क्या है। கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். कलाम को जांच कर देखो। இந்த ஆலஃப் எனக்கு ஆராயணும். ये एलेफ को मैं जांचना है। இந்த ஆலஃப்னா என்னது? ये एलेफ क्या है? அவங்கட்ட நம்ம क्वेश्चन வச்சோம் அப்படினா अगर उनके पास सवाल रखेंगे तो அவங்களும் தேட ஆரம்பிப்பாங்க. वो भी ढूंढने लगेंगे। ஹீப்ரு மொழியை திட்டுறது பெருசு இல்ல. हिब्रू भाषा को डांटना बड़ी बात नहीं அந்த है। மொழியை திட்டணும்னா यदि उस भाषा को डांटेंगे சங்கீதம் 119 எழுதுனவன திட்ட வேண்டியிருக்கும். आप भजन संगीत 119 को जिसने लिखा उसे डांटते हो। ஏன் தான் இப்படி ஆலஃப் எழுதி வச்சாரோ वो தெரியல. क्यों ऐसा एलेफ लिख के रखा मालूम அது नहीं। அடுத்த 8 வசனத்துக்கு பிறகு என்ன கொடுத்திருக்குது? और अगला 8 अक्षर के बारे में क्या दिया है? 8 वचन के बाद 8 வசனம் என்ன கொடுத்திருக்குது? பெத்னு கொடுத்திருக்குது. बेत ऐसे शब्द दिया है। பெத்னா என்னன்னு கேளுங்க. बेत का मतलब क्या है அவங்க पूछिए। மண்டைய சொறிவாங்க. वो सर खुजाएंगे ஏன்னா இது தமிழ் வார்த்தை கிடையாது. क्योंकि ये तमिल शब्द नहीं இது है। ஹிந்தி வார்த்தை கிடையாது. ये हिंदी शब्द नहीं है। இது எபிரேய எழுத்துக்கள். ये हिब्रानी शब्द है। இந்த எழுத்துக்களை மட்டும் தான் நம்ம சொல்லி கொடுக்கிறோம். इस अक्षरों को ही हम सिखाते हैं। வேதத்துல இருந்து வெளியே போகல. कलाम से बाहर नहीं गए। ஒரு ஆலஃப்ங்கற ஒரு எழுத்தை எடுத்தோம்னா एलेफ ये अक्षर को ले लेंगे तो அதையும் ஒரு வசனத்தோடு இணைச்சு நம்ம பேசுறோம். उसे एक वचन के साथ जोड़कर हम बात करते हैं। பெத்ங்கற வார்த்தை எடுத்தோம்னா बेत ये अक्षर को लेंगे तो அத ஒரு வசனத்தோடு இணைச்சு செய்தி கொடுக்கிறோம். उसे एक वचन के साथ जोड़कर हम संदेश देते இது हैं। நம்ம மொழி சொல்லி கொடுக்கல. ये भाषा नहीं सिखाते, எழுத்துக்களை சொல்லி கொடுக்கிறோம். अक्षरों को सिखाते हैं। இந்த எழுத்துல மறைஞ்சிருக்கிற ரகசியங்களை சொல்லி கொடுக்கிறோம். और इस अक्षरों में छुपा हुआ गुप्त बातों को हम सिखाते हैं। ஏன்னா வேதத்தை நம்ம ஆராயும் போது क्योंकि कलाम को जब हम जांचते हैं கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், वचन को जांच कर देखो அவைகளில் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. और उसके अंदर अनंत काल का जीवन है। அப்ப இந்த எழுத்துல என்ன இருக்குது? तो ये वचन के अंदर क्या है? நித்திய ஜீவன் இருக்குது. अनंत काल का जीवन है। நீங்க ஆலஃப் எடுத்தாலும் சரி, आप एलेफ ले लो, பெத் எடுத்தாலும் சரி, बेत ले लो கீமல் எடுத்தாலும் சரி, या गिमल ले लो। ஹீப்ருல 22 எழுத்து இருக்குது. हिब्रू में 22 अक्षर हैं। இந்த 22 எழுத்தையும் நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா ये 22 अक्षरों को अगर आप जांच के देखेंगे அதுல உங்களுக்கு நித்திய ஜீவன் தெரியணும். उसमें आपको अनंत काल का जीवन दिखाई देना இது चाहिए। நான் சொல்லல, யார் சொல்றா? ये मैं नहीं कहता, कौन कहता है? யெகோஷுவா சொல்லிட்டு இருக்கிறாரு. यहोशुआ कहता है வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். कलाम को जांच कर देखो। யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல यूहन्ना 5वां अध्याय 39वें वचन அதுல में யெகோஷுவா ரொம்ப தெளிவாக சொல்றார். उसमें यहोशुआ स्पष्ट रूप से कहता பாருங்க, है, வாசிக்கலாம். पढ़ेंगे, வேத வாக்கியங்களை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். என்ன செய்யணுமா? क्या करना है? வேத வாக்கியத்தை என்ன செய்யணுமா? और पवित्र शास्त्र में क्या करना है? ஆராய்ந்து பாருங்கள். और ढूंढना है। அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. அந்த வேதத்தை நீங்க ஆராயும் போது आप उस शास्त्र को जब ढूंढते हैं அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. और उसमें ही अनंत काल का जीवन है। அப்ப சங்கீதம் 119 நீங்க ஆராயும் போது तो भजन संगीत 119 को जब आप जांचते हैं அதுலயும் நித்திய ஜீவன் உண்டு. उसमें भी अनंत काल का जीवन இன்னும் है। வாசிக்கலாம். என்னை குறித்து என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. சாட்சி கொடுப்பவைகள் அவைகளே. और यही है वो जो मेरे बारे में गवाही देती हैं। இந்த வேதாகமம் யாரை குறித்து சொல்லும்? ये कलाम किसके बारे में गवाही देता है? யெகோஷுவாவை பற்றி சாட்சி சொல்லும். यहोशुआ के बारे में गवाही देता है। அப்போ இந்த எழுத்தை பற்றி நான் பேசுறேன் அப்படின்னா तो जब अब मैं अक्षर के बारे में बोलता हूँ, அப்ப அந்த எழுத்துல இருந்து யாரை நான் வெளிப்படுத்தி காமிக்கணும்? कोई अक्षर में से किसको प्रकट करना है? யெகோஷுவாவை வெளிப்படுத்தி காமிக்கணும். यहोशुआ को प्रकट करके देना है। ஏன்னா பைபிள்ல இப்பதான் வாசித்தோம், क्योंकि कलाम में अभी हमने पढ़ा, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், शास्त्र को जांच कर देखो, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகள் அவைகளே. मेरे बारे में गवाही देते हैं। அப்போ நீங்க ஆலஃப் நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா आप एलेफ को अगर ढूंढ के देखेंगे, அப்ப அது யாரை பற்றி சாட்சி वो சொல்லணும்? किसके बारे में गवाही देगी? யெகோஷுவா பற்றி சாட்சி சொல்லணும். यहोशुआ के बारे में गवाही देगी। இன்னைக்கு ஆலஃப்ல இருந்து யெகோஷுவா சொல்றோமா சொல்லலையா? आज एलेफ से यहोशुआ को हम बताते हैं कि नहीं? ஆலஃப்ல இருந்து தாவ் வரைக்கும்
अलफ से लेकर ताव तक 22 எழுத்து தனித்தனியா நம்ம எடுத்து பிரசங்கம் பண்ணும்போது 22 अक्षरों को अलग अलग निकाल के जब हम प्रचार करते हैं, அதுல இருந்து எபிரேய மொழியை நம்ம சொல்லி கொடுக்கல, उसमें से हिब्रू भाषा नहीं सिखाते, யெகோஷுவா வெளிப்படுத்தி காமிக்கிறோம். यहोशुआ को प्रकट करते हैं। அப்ப நம்ம சரியா செய்யறோமா தப்பா तो हम செய்யறோமா? सही करते हैं कि गलत करते हैं? யாராவது உங்க வீட்டுக்கு வந்து कोई भी आपके घर में आकर உங்க வீட்டுல வந்து எபிரேய மொழி சொல்லி கொடுக்கறாரு, அது தப்புன்னு சொன்னா, आकर घर में आके बोलेंगे कि वो हिब्रानी भाषा सिखाते हो, गलत है बोलेंगे तो। சங்கீதம் 119ல और भजन संगीत 119 में 1ஆம் வசனத்துக்கு மேல ஒரு வார்த்தை இருக்குல்ல, पहले वचन के ऊपर एक अक्षर है ना, அத கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேளுங்க. वो क्या है करके बताओ, पूछिए। அப்போ அவருக்கு தெரியும் तब वो समझेंगे அவர் எந்த லெவல்ல இருக்காருன்னு சொல்லி. वो कौन सी स्थिति में है करके। அவங்க இன்னும் பால் குடிச்சு கொண்டு இருக்கிறாங்க, वो अब तक दूध पीते हैं நம்ம கறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். और हम मांस खाते हैं। நம்ம 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 இப்ப பாலா குடிச்சிட்டு இருக்கோம். हम अब दूध पी रहे हैं क्या? நம்ம இது பால் குடிக்கிற நேரம் இல்ல, हम दूध पीने का समय नहीं है। நம்ம மணவாட்டி. हम दुल्हन है மணவாட்டி சின்ன குழந்தை இல்ல, और दुल्हन छोटी बच्ची नहीं है, மணவாட்டி பால் குடிக்கிற குழந்தை கிடையாது. और दुल्हन जो है दूध पीने वाली बच्ची नहीं, பால் குடிக்கிற குழந்தைய மணவாட்டின்னு சொல்ல மாட்டாங்க. और दूध पीने वाली बच्ची को दुल्हन नहीं बोलेंगे। நம்ம வளர்ந்தவங்க, हम बड़े हुए लोग हैं, நம்ம திடமான ஆகாரத்தை சாப்பிடக்கூடியவங்க. हम अच्छे भोजन को खाने वाले लोग நீங்க हैं। எபிரேய காரியத்தை எடுத்து வார்த்தையில் எடுத்து நீங்க சொன்னீங்கன்னா, हिब्रू के शब्दों को निकाल कर बोलेंगे तो அது 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 திடமான ஆகாரம். वो एक अच्छा भोजन है। சின்ன குழந்தைக்கு கொடுத்துறாதீங்க, वो बच्चों को नहीं देना है, கொடுத்தீங்கன்னா டிசென்ட்ரி ஆயிரும். अगर देंगे तो उनका जुलाब हो जाएगा। அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? वो क्या सोचेंगे, ஐயோ இது சாப்பிட்டே என் உடம்பே சரியில்லை, ये खाया मेरा शरीर सही नहीं हो रहा நான் है, இந்த செய்தி கேட்டேன், இந்த செய்தி கேட்ட பிறகு எனக்கு ஒரு மாதிரி ஆகி போயிட்டு. ये संदेश सुनने के बाद मुझे कैसे तो हो गया। குழந்தையா இருந்தா ஒரு மாதிரி தான் ஆகும், अगर बच्चे होंगे तो ऐसे ही होगा, ஆனா மணவாட்டியா இருந்தால் Amen। अगर दुल्हन होंगे तो திடமான ஆகாரம் அவங்களுக்கு புரோட்டீனாக இருக்கும், वो अच्छा भोजन उनके लिए शरीर के लिए अच्छा होगा, எல்லா சத்துமான பொருட்களா இருக்கும். அது सारे शक्ति के चीज होंगे। நம்ம எபிரேய மொழி நம்ம இப்ப நம்ம அந்தோனி சிஸ்டர் எடுத்துக்கிடுங்க, अब अंतोनी सिस्टर को ले लीजिए, நட்ராஜன் brother எடுத்துக்கிடுங்க, नटराजन ब्रदर को ले लीजिए, இல்லாட்டி நம்ம ராஜ்குமார் பிரதர் எடுத்துக்கிடுங்க. राजकुमार ब्रदर ले लीजिए, இவங்கெல்லாம் உட்கார வச்சு इनको बिठाकर ஒழுங்கா எழுதுங்க, ஆலஃப்னு எழுதுங்க. ऐसा अलफ लिखो, இப்படிதான் எழுதணும், ऐसे ही लिखना है, ஸ்லேட் எல்லாம் கையில கொடுத்து और स्लेट हाथ में देकर கண்டிப்பா நீங்க படிச்சுதான் ஆகணும். जरूर आप सीखना है। எபிரேய மொழி படிக்கலாட்டி हिब्रू भाषा नहीं நீங்க सिखाएंगे तो பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு நான் சொல்ல முடியுமா? आप स्वर्ग नहीं जा सकते, आप नहीं जा सकते करके मैं बोल सकता हूँ क्या? எபிரேய மொழி தெரியலாட்டி பரலோகத்துக்கு போற பேர்லான்னு சொல்ல, எபிரேய மொழி படிச்சாதான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்ல முடியுமா? हिब्रू भाषा सीखेंगे तो ही स्वर्ग जा सकते हैं, ऐसा बोल सकते हैं क्या? இல்ல. नहीं। அப்படி இருந்தால் अगर यदि ऐसा होता யூதர்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவாங்க, यहूदी लोग ही स्वर्ग जाएंगे, நம்ம எல்லாம் இங்க இருந்துட வேண்டியதான். हम सब यहीं पर रहना है। யூத மொழி தெரிஞ்ச உடனே பரலோகத்துக்கு போக முடியாது, यहूदी की भाषा मालूम होते ही स्वर्ग नहीं जा सकते, அதனால மொழி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. इसीलिए भाषा सीखने का जरूरत नहीं ஆனா है, எழுத்துக்களை நம்ம தியானிக்கணுமே. लेकिन उस अक्षरों को ध्यान करना है। பைபிள்ல எழுத்து கொடுக்கப்பட்டிருக்குது, कलाम के अंदर अक्षर दिए गए அந்த हैं, எழுத்தின் மகிமையை நம்ம பார்க்கிறோம், वो अक्षरों का महिमा को हम देखते हैं, அவ்வளவுதான் நம்ம செய்யறது. वही हम करते हैं। ஒரு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குன்னா एक भाषांतर है तो அந்த டிரான்ஸ்லேஷன்ல ஹீப்ரூல இப்படி கொடுக்கப்பட்டிருக்குது, उस भाषांतर के अंदर हिब्रू में ऐसा दिया गया है, அதுக்கு இன்னென்ன அர்த்தங்கள் வரும், उसका ये मतलब आता है, அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ऐसे ही हम बोल सकते हैं। எப்படி நம்ம वचनத்தை நம்ம செய்தியா நம்ம கொடுக்கிறோமோ, जिस प्रकार हम वचन को संदेश के रूप में देते हैं, அதே மாதிரி இந்த வார்த்தைக்கு ஹீப்ரூல இப்படி எழுதிருக்குது. ऐसे ही इस शब्द को हिब्रू में ऐसा बोलते हैं, மொழிக்கு வந்து லஷோன் அப்படினு சொல்லுவாங்க, और भाषा को லஷோன் लशोन बोलते हैं, லஷோன் சொல்லுவாங்க. लशोन बोलते हैं। லஷோன்ல என்ன டீகோடிங் இருக்குது, लशोन के अंदर क्या डिकोडिंग है, அப்படி நம்ம சொல்லி கொடுக்கிறோம், அவ்வளவுதான். ऐसे हम सिखाते हैं। இது ஒரு செய்தி, ये एक संदेश है, நம்ம மொழி சொல்லி கொடுக்கவில்லை, हम भाषा नहीं सिखाते। தெளிவாயிட்டா? सब स्पष्ट हो गया सबको? யாராவது கேட்டாங்கன்னா अगर किसी ने पूछा, அவங்ககிட்ட என்ன சொல்லணும்? उनके पास क्या बोलना है? சங்கீதம் 119ல भजन संगीत 119 में அந்த ஒவ்வொரு 8 வசனத்துக்கு மேல ஒரு வார்த்தை கொடுத்திருக்கல, हर 8 वचन के ऊपर एक अक्षर दिया गया है, அதுதான் இன்னைக்கு நீங்க செய்தியை கொடுக்க போறீங்க, वही आज आप संदेश के रूप में देने वाले हो। அப்படினு பைபிளை கொடுத்து நீங்க உட்கார்ந்துருங்க. ऐसे बाइबल देकर आप बैठ जाइए। அப்படி குழப்பறதா இருந்தால், अगर गड़बड़ करने वाले होंगे तो சரி நீ ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, आप बहुत दूर से आए हो, நான் நம்புறேன் பிரதர் உங்களை, मैं आपको भरोसा करता हूं, எனக்கு சங்கீதம் 119ல இருந்து எனக்கு நீங்க இன்னைக்கு ஒரு செய்தி கொடுங்க, आप भजन संगीत 119 से लेकर एक संदेश दीजिए। அதுக்கு மேல ஒரு வார்த்தை கொடுத்திருக்கல, वो पहला एक अक्षर दिया गया है, அதுல இருந்து ஒரு செய்தி கொடுங்க பிரதர், उसमें से एक संदेश दीजिए। நான் உட்கார்ந்து நீ கேக்குறேன், இன்னைக்கு நாள் ஃபுல்லா நாள் பரவாயில்ல, आज पूरा दिन गया तो भी चलेगा, मैं बैठकर सुनता हूं। அப்படி உட்காருங்க, ऐसे बैठिए, அப்ப வந்து அவங்க மண்டையில நறுக்குண்டு இறங்கும், तब ही उनके बेजे में घुसेगा, அது வரைக்கும் அவங்களுக்கு இறங்காது. तब तक नहीं घुसेगा। பாருங்க
பாருங்க குழப்பம் கொண்டு வர்றவங்க वो गड़बड़ी को लाने वाले, அவங்கள பத்தி ஜாக்கிரதையா இருக்கணும். उनके बारे में सावधान रहिए। ஓயாம அவங்கள ஒட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, हमेशा उनके साथ चिटके हुए रहेंगे ना, என்ன ஆகும்? क्या होगा? அதே குழப்பம் அந்த வங்களுக்கு வந்துரும். वही गड़बड़ी आपके अंदर भी आएगी। உண்மைதானே நான் சொல்றது? सच है ना? ஒரு மேக்னெட் எடுத்துக்கிடுங்க. एक लो चिमक को ले लीजिए। அந்த மேக்னெட் வந்து उस लो चिमक को அந்த இரும்புல நீங்க ஒட்டிட்டீங்க. लोखंड के साथ जोड़ देते ஆனா हैं, இரும்புல அந்த மேக்னெட்டுக்குள்ள பவர் இருக்கா? लेकिन उस लोखंड के अंदर वो लो चिमक का सामर्थ्य है क्या? இருக்கா? இல்ல. नहीं है। ஆனா இது கூட ஒட்டிக்கிட்டு இருந்துன்னு வைங்க, लेकिन वो काफी समय तक उसमें चिटका रहेगा। இந்த மேக்னெட் கூட ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா वो लो चिमक के साथ चिटका रहेगा, அப்ப இந்த இரும்பு என்னதாயிரும்? तो ये लोखंड भी क्या हो जाएगा? காந்தமாயிரும். वो लो चिमक बन जाएगा। அதுமே குழப்பம் பண்றவங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்காதீங்க. ऐसे ही गड़बड़ी उत्पन्न करने वालों के साथ चिटक चिटक के मत रहिए। நம்ம ஃபேமிலி மெம்பரா இருந்தாலும் கொஞ்சம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, ஓகே. अपना परिवार के लोग होंगे तो भी हाँ ठीक है, कैसे हैं, बस उतना ही। ஓயாம அங்க போகாதீங்க, हमेशा मत जाइए, ஏன்னா அவங்க அதே தான் பேசுவாங்க. क्योंकि वो वही बोलेंगे, அது உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்கும். वो आपको चिटकता ही रहेगा। போனோமா வந்தோமா இருங்க, गए आए बस उतना ही, ஏன்னா அவங்க உங்க ஃபேமிலி மெம்பர். क्योंकि वो आपके परिवार के लोग நீ हैं। கண்டிப்பா அவங்களோட அட்டாச்சா आप இருக்கணும். जरूर उनके साथ मिलकर रहना है, ஆனா அவ்வளவு அட்டாச் ஆயிராதீங்க. लेकिन इतना मिलकर मत रहिए, உங்களுடைய செய்தியில இருந்தே வெளிய தூக்கக்கூடிய அளவுக்கு அட்டாச் वो ஆயிராதீங்க. संदेश से आपको बाहर निकाल दे वैसा मत मिलिए। நீங்க மேக்னெட்டா இருக்கணும். आप लो चिमक रहना है, அவங்க உங்ககிட்ட ஒட்ட ஒட்ட वो आपके साथ चिटकते चिटकते அவங்களும் ஹீப்ரு படிக்க ஆரம்பிச்சிடணும். वो भी हिब्रू सीखना है। ஹீப்ரு படிக்கிறதுன்னா என்னது? हिब्रू सीखना मतलब क्या है? எழுத்துக்களை தியானிக்கிறது. अक्षरों को ध्यान करना। சோ நம்ம இதுவரைக்கும் சொல்லி கொடுத்ததுல अभी तक हमने जो सिखाया வெறும் ஆல்பபெட் தான் சொல்லி கொடுக்கிறோம். केवल अक्षर ही सिखाते हैं, அதுல இருந்து யோசுவாவை காமிக்கிறோம், उसमें से यहोशुआ को दिखाते हैं, வேற யாரையும் காமிக்கல. और किसी को नहीं दिखाते। அதனாலதான் நம்ம சபையில வந்து நம்ம யாரையாவது ஃபோர்ஸ் பண்றோமா? इसलिए हम हमारे कलीसिया में किसी को जबरदस्ती करते हैं क्या? ஆந்தோனி சிஸ்டருக்கு ஒரு புக்க கொடுத்து, अंतोनी सिस्टर को एक बुक देकर, நட்ராஜ் புக் கொடுத்து, भाई नटराजन को एक बुक देकर, இது எல்லாம் 100 தடவை எழுதி கொண்டு வாங்க, ये सब 100 बार लिखकर आइए। அவ்வளவுதான். நம்மளுக்கு தமிழே சரியா வர மாட்டுக்கு, हमें तमिल ही बराबर से नहीं இதுல आता, வேற இதை எழுத சொல்றாரு. उसमें ये भी लिखने के लिए बोलता है। நம்மளுக்கு ஹீப்ரு வேண்டாம், हमें हिब्रू नहीं चाहिए, நம்மளுக்கு யெகோஷுவா போதும். आमीन, हमें यहोशुआ काफी है। ஆனா அந்த யெகோஷுவா காமிக்கிறதுக்கு लेकिन यहोशुआ को दिखाने के लिए நான் எதை காமிக்க வேண்டியிருக்குது? मैं किसे बताना होता है? ஹீப்ரு காமிக்கணும். हिब्रू को दिखाना है, ஹீப்ருக்கு நான் சொல்லாம நான் அதை காமிக்க முடியாது. और हिब्रू बोले बगैर मैं दिखा नहीं सकता। ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? लोग क्या सोचेंगे? அவனுக்கு ஹீப்ரும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, उसको हिब्रू भी नहीं आता, कुछ नहीं आता, சும்மா யோசுவான்னு கத்திட்டு ऐसे यहोशुआ यहोशुआ चिल्लाता है। சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? बोलेंगे कि नहीं? நீங்க தாடி வச்சாலும் குற்றம், இங்க நீங்க தாடி வச்சாலும் குற்றம், आप दाढ़ी रखेंगे तो भी தாடி गुनाह है, எடுத்தாலும் குற்றம். दाढ़ी निकालेंगे तो भी गुनाह है। அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிடுவோம். ऐसा एक परिस्थिति है। தேவன் நம்மளுக்கு கொடுத்ததுல நம்ம சரியா இருப்போம். परमेश्वर ने हमें जो दिया उसमें हम सही रहे। யெகோஷுவாவின் பெயர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. यहोशुआ का नाम हमें दिया गया है, அந்த பெயரை உயர்த்துவோம், उस नाम को ऊंचा அந்த उठाएंगे, பெயரை நம்ம பரப்புவோம். उस नाम को फैलाएंगे। சில ஜனங்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? कुछ लोग कैसे रहेंगे? அது கர்த்தரே சொல்லி இருக்கிறாரு. परमेश्वर ने ही कहा है। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் मत्ती का सुसमाचार 23वां अध्याय, அதுல 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். उसमें 13वें वचन को हम पढ़ेंगे। ஆயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்காங்க, कुछ झुंड के लोग कैसे रहेंगे? இவங்களும் போக மாட்டாங்க, ये भी नहीं जाएंगे, மத்தவங்களையும் விட மாட்டாங்க, और दूसरों को भी नहीं छोड़ेंगे, தேவனுடைய ராஜ்யத்தை பூட்டி போடுவாங்க. और परमेश्वर के राज्य का द्वार को बंद कर देंगे। இப்புள்ள ட்ரெண்ட் படி சொன்னா अभी के हिसाब से बोलेंगे तो அவங்களும் படிக்க மாட்டாங்க, वो भी नहीं सीखेंगे, மற்றவங்களையும் படிக்க விட மாட்டாங்க. दूसरों को भी सिखाएंगे नहीं। இவங்க யாரு? ये कौन है? மாயக்காரர்கள். ये कपटी लोग हैं, இவங்கெல்லாம் மாயக்காரர்கள். ये कपटी लोग हैं। இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ये क्या करते हैं? இவங்களும் மத்தவங்களை விட மாட்டாங்க, ये दूसरों को भी नहीं छोड़ेंगे, ஆனா இவங்க வேற எங்கயாவது படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ये कहीं ना कहीं सीखते रहेंगे, தேடி தேடி படிப்பாங்க, ढूंढ ढूंढ के सीखते हैं, ஆனா நம்மளுக்கு தெரியக்கூடாதான். लेकिन दूसरों को मालूम नहीं पड़ना है। பாருங்க எப்படிலாம் இருக்கு பாருங்க. देखिए किस प्रकार है। அவங்க தானும் பிரவேசிக்க மாட்டாங்க, वो खुद भी नहीं जाएंगे, மற்றவங்களையும் பிரவேசிக்க விட மாட்டாங்க, दूसरों को भी जाने नहीं देंगे, அவங்க பிடிச்சு இழுப்பாங்க உள்ள वो போறவங்க. पकड़कर खींचेंगे। அப்படிப்பட்டவங்களை
பற்றி ஜாக்கிரதை. उनके बारे में सावधान रहिए। நம்ம பைபிள்ல இருந்தா பேசிக்கிட்டு हम இருக்கிறோம். कलाम के अंदर से बात करते हैं। அவங்க எல்லாம் மாயக்காரர்கள், वो कपटी लोग हैं, மாயக்காரர்கள் அவங்க. वो कपटी लोग हैं। பவுல்ட்ட கர்த்த கிரீக்ல பேசிருக்கலாமே, और पौलुस के पास ग्रीक भाषा में परमेश्वर बोल सकता ஏன்னா था, அவனுக்கு கிரீக் தெரியும்ல, क्योंकि वो ग्रीक जानते हैं, அவனுக்கு அராமிக் மொழி தெரியும், वो अरामिक भाषा जानता है, அராமிக்ல பேசிருக்கலாமே. वो अरामिक में बोल सकता ஆனா था। கர்த்தர் பவுலோடு எந்த மொழியில பேசினார்? लेकिन परमेश्वर पौलुस के साथ किस भाषा में बात किया? எபிரேய மொழியில பேசினார். इब्रानी भाषा में बात किया। ஏன் தெரியுமா? क्यों? சபையின் காலத்துல முன்பு சம்பவித்ததே பின்பும் சம்பவிக்கும். कलीसिया काल में पहले जो हुआ वही बाद में भी होगा। அன்னைக்கு பவுல்ட்ட எபிரேய மொழியில பேசினார் அப்படினா, उन दिनों में पौलुस के पास इब्रानी भाषा में बोला है तो இன்னைக்கு கர்த்தர் எபிரேய மொழி மூலமாக கர்த்தர் பேசுவார். और आज परमेश्वर इब्रानी भाषा के द्वारा बोलेगा। அன்னைக்கு பவுல்ட்ட பேசினது உண்மையானால், यदि उस दिन पौल के पास जो बात किया वो सच அப்ப है இன்னைக்கு ஹீப்ரு மொழி வந்தாகணும். तो आज भी हिब्रू भाषा आना है। முன்பு நடந்ததே பின்பு और சம்பவிக்கும். पहले जो हुआ वो अभी अभी होगा, மாறவே செய்யாது. वो नहीं बदलेगा। அன்னைக்கு பெந்தேகோஸ்து நாளே முன்மாரி மழை பெஞ்சது, और पेंटेकोस्ट के दिन में एक बरसात हुई, அப்ப இன்னைக்கு ஒரு பின்மாரி மழை வேணும். तो आज भी एक बरसात होना ரெண்டு है। நேரத்திலயும் மழை வேணும். दोनों समय में बरसात होना है। அன்னைக்கு எபிரேய மொழியில கர்த்தர் பேசினார்னா, और उन दिनों में परमेश्वर ने हिब्रू भाषा में बोला है तो இன்னைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். आज भी बोल रहा है, அந்த எழுத்துக்கள் மூலமா பேசிக்கிட்டு இருக்கிறார். उस अक्षरों के द्वारा बोल रहा है, அப்ப நம்ம அதை விட்டுற கூடாது. तो हम उसे नहीं छोड़ना। ஜனங்களான விடுவாங்க, लोग उसे छोड़ देंगे। ஜனங்கள் சொல்லுவாங்க, लोग कहेंगे, என்ன யோசுவா வந்து என்னைக்காவது எழுத்த பத்தி பேசியிருக்காரா? और यहोशुआ कभी भी अक्षरों के बारे में बोला है क्या? பேசியிருக்காரா? बोला है क्या? மத்தேயு 5ஆம் அதிகாரம் मत्ती का 5वां अध्याय 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 18 वचन को हम पढ़ेंगे। மத்தேயு 1:18 5:18. मत्ती 5:18 வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, கர்த்தர் சொல்றார், परमेश्वर कहता है, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் अगर आकाश या पृथ्वी टल जाए, வேதத்தில் உள்ள, कलाम के अंदर, வேதம் எது? कलाम क्या है? பழைய ஏற்பாடு. जूना करार, பழைய ஏற்பாடில் உள்ள और जूना करार में ஒரு எழுத்தாகிலும் एक अक्षर मात्र ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் और अक्षर की एक भाग तो भी ஒளிந்து போவதில்லை. वो नहीं टलेगा। ஒரு சிறு எழுத்தாகிலும் சொல்லி சொன்னார். एक छोटी अक्षर तो भी। எழுத்த பத்தி பேசினாரா பேசலையா? वो अक्षर के बारे में बोला कि नहीं? பேசியிருக்காரு. बोला है। இந்த வசனம் இருக்குது. ये वचन है। யாராவது இப்படி சொன்னாங்கன்னா, अगर कोई कुछ बोलता है तो இந்த மத்தேயு 5:18 கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. मत्ती 5:18 को जरा समझाइए। ரொம்ப ஆழமா எங்களுக்கு சத்தியம் வேணும், बहुत गहराई में हमें सच्चाई चाहिए, கொஞ்சம் இதை எங்களுக்கு விளக்கி கொடுங்க. थोड़ा ये समझाइए। அவங்களும் ஹீப்ரு படிச்சுதான் ஆகணும். वो भी हिब्रू सीखना ही है। சும்மா லாங்குவேஜ் படிக்கிறது இல்ல, ऐसे ही भाषा सीखना नहीं। நிறைய பேர் பாஷைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. बहुत सारे लोग भाषाओं को सीखते हैं, அது தேவையில்லை. वो जरूरत नहीं है। எழுத்துல இருக்கிற யெகோஷுவாவின் மகிமையை காமிக்கணும். और वो अक्षर के अंदर यहोशुआ का जो महिमा है उसे दिखाना है। ஒவ்வொரு எழுத்துலயும் हर अक्षर के अंदर தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. भविष्यवाणी है। பாருங்க, திரும்ப வாசிங்க அந்த வசனத்துல. दोबारा उस वचन को पढ़िए। வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நியாயப்பிரமாணத்தில் உள்ளவைகள் எல்லாம் நிறைவேறும் அளவும் அது என்ன செய்யுமா? वो क्या होगा? நிறைவேறும் அளவும் वो पूरा होने तक அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஆ, ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஆ, ஒளிந்து போகாது என்று ஆ. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த எழுத்துக்கள்ல ये अक्षरों जो है ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. एक भविष्यवाणी है, அது நிறைவேறணும். वो पूरा होना है। ஒவ்வொரு எழுத்தும் ஒரு தீர்க்கதரிசி हर மாதிரி. एक अक्षर जो है एक भविष्यवक्ता है। அந்த தீர்க்கதரிசிகள் யாரை பற்றி தீர்க்கதரிசனம் சொல்றாங்க? वो भविष्यवक्ताएं किसके बारे में भविष्यवाणी करती है? யெகோஷுவாவை பற்றி. यहोशुआ के बारे में, அதை தான் வெளிப்படுத்தி उसे கொடுக்குறாங்க. ही प्रकट करते हैं। இது ரொம்ப ரொம்ப முக்கியம். बहुत महत्वपूर्ण है। பாருங்க, யெகோஷுவா देखिए यहोशुआ அவர் है, எங்க ஸ்கூலுக்கு போனாரா? वो कोई पाठशाला में गए क्या? ஹீப்ரு படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போனாரா? वो हिब्रू सीखने के लिए पाठशाला गए क्या? போலையா? नहीं गए क्या? அவர் ஸ்கூலுக்கு போகல. वो कोई भी पाठशाला में नहीं गए, ஆனால் लेकिन அவரை பற்றி ஒரு சாட்சி இருக்குது. उसके बारे में गवाही है। யோவான் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. यूहन्ना का 7वां अध्याय 15 वचन को हम पढ़ेंगे। இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று
ஆச்சரியப்பட்டார்கள். தமிழ்ல ரொம்ப அழகா கொடுத்திருக்குது. और तमिल में बहुत अच्छी तरह से दिया है। இவர் கல்லாதவரை இருந்தும் ये जो अभ्यास नहीं किया है எழுத்துக்களை எப்படி அறிவார்? और अक्षरों को कैसे जानता है, அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் பிரமிச்சு போயிருக்காங்க. ऐसे ही बहुत सारे लोग अचंभित हैं। இந்த வால்டர் ஹீப்ரு ஸ்கூலுக்கே போலையே. ये बाय वॉल्टर हिब्रू स्कूल गया ही नहीं, வால்டர் மொறபடி படிக்கலையே. वो तरीके के हिसाब से सीखा नहीं। என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, मेरे पास एक भाई ने பிரதர் நீங்க कहा, உங்க சாட்சியெல்லாம் சொல்லாதீங்க, भाई आपके गवाही को मत बताइए, உங்களுக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லாதீங்க. आत्मा ने आपको सिखाया करके मत बताइए। நான் சொன்னேன் ஏன் பிரதர் சொல்லக்கூடாது? तो मैंने पूछा कि क्यों नहीं बताना है? இல்ல எல்லாரும் தப்பா நினைப்பாங்க, नहीं, सब गलत समझेंगे, நீங்க மொறபடி படிக்கலன்னு நினைப்பாங்க. आप तरीके के हिसाब से सीखे नहीं ऐसा समझेंगे। ஆமா நான் மொறபடி படிக்கல, हाँ, मैं तरीके के हिसाब से नहीं सीखा, நான் மத்தவங்கள பத்தி கவலைப்படல, मैं दूसरों के बारे में चिंता नहीं நான் किया, யெகோஷுவா பத்தி சாட்சி சொல்லுவேன். मैं यहोशुआ के बारे में गवाही दूंगा। அவர் கல்லாதவராய் இருந்தும் वो पढ़ा नहीं तो भी எழுத்துக்களை எப்படி அறிந்து கொண்டார்? अक्षरों को कैसे जाना। இன்னைக்கு அதே போல நம்மளும் கூட आज वैसे ही हम भी, நம்ம எபிரேய மொழியை கல்லாதவர்கள் தான். हम इब्रानी भाषा को नहीं सीखे, ஆனா எழுத்துக்கள்லாம் எப்படிப்பா தெரியும்? लेकिन अक्षर कैसे मालूम है? ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறார். आत्मा सिखाता है, ஹோலி ஸ்பிரிட் சொல்லி கொடுக்கிற पवित्र காரியம். आत्मा सिखाता है। இன்னைக்கு நம்மள ஒருத்தர் குற்றம் சாட்டுறாரு அப்படினா आज यदि हमको कोई गुनाह बताता है அப்ப அவங்க யெகோஷுவாவை குற்றம் சாட்டுறாங்க. तो वो यहोशुआ को गुनाह बताते हैं। அதுவும் அவர் படிக்கவே இல்ல, वो भी ऐसा है कि उसने सीखा ही नहीं, அவர் ஹீப்ரு கிளாஸுக்கு போவே இல்ல, वो हिब्रू क्लास ही नहीं गया है, ஆனா அங்க போய் பைபிள் எடுத்து வாசிச்சிட்டு இருக்காரு. लेकिन वहां पर कलाम को निकाल कर पढ़ता है। அத பார்த்தவனே உங்களுக்கு பிரமிப்பாயிடுச்சு. वो उसे देखते ही एकदम अचंभित हो गए। இவர் ஸ்கூலுக்கே போலையே, एक तो पाठशाला गया ही नहीं, இவருக்கு எப்படி ஹீப்ரு வந்துச்சு? इससे हिब्रू कैसे आता है? நட்ராஜன் பிரதருக்கு ஹீப்ரு கிளாஸுக்கே போலையே, नटराजन भाई तो हिब्रू क्लास गए ही नहीं, அவங்களுக்கு இந்த ஆல்பபெட் எப்படி தெரிஞ்சது? उनको ये एलेफ के बारे में कैसे मालूम है? பாருங்க, இது கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிற காரியம். परमेश्वर हमें सिखाता है, கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில நடந்த அற்புதம் இது. और उनके जीवन में जो अद्भुत हुआ वो இன்னைக்கு चीज है। நம்மளுக்கும் அப்படியே நடக்கட்டுமே. आज हमारे लिए भी ऐसे ही होने ஜனங்கள் பிரமிச்சு போகட்டுமே. दो, और लोग चौक जाने दो। ஜனங்கள் குற்றம் சொல்றவங்க பிரமிச்சு போய் நிக்கணும். जो गुनाह बताते हैं वो एकदम चौकित होना चाहिए। நம்ம இவங்கிட்ட இப்படி பேசிட்டு வந்தோம், हम इनके पास ऐसे बोलकर आए, அடுத்த தடவை சந்திக்கும் போது ஹீப்ருல ஒரு 4-5 வார்த்தை அவுத்து விட்டுறணும். और अगली बार मिलते समय हिब्रू के 4 अक्षर ऐसे खोल देना है। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करेगा। நம்மளுக்கு கர்த்தருடைய நாமம் தெரிஞ்சா Amen. போதும். हमको परमेश्वर का नाम मालूम होगा काफी है। हालेलुया. हालेलुया। நம்மளுக்கு பேச தெரியணும் அவசியம் இல்ல, हम सीखना है करके जरूरत नहीं, ஆனா குழப்பவாதிகள் குழப்பிட்டு தான் இருப்பாங்க. लेकिन जो गड़बड़ी उत्पन्न करते हैं वो गड़बड़ी ही ஆனா करेंगे। யெகோஷுவா குழப்பத்தை உண்டு பண்ண लेकिन வரல, यहोशुआ गड़बड़ी को उत्पन्न करने वाला அவர் नहीं है, சமாதானத்தை உண்டுபடுத்த वो வந்தார். शांति को बनाने के लिए आया। குழப்பம் வரவே கூடாது. और गड़बड़ी नहीं आना चाहिए। குழப்பம் இருந்தால் गड़बड़ी होगा तो உங்க ஜெபம் ஏறெடுக்கப்படாது. आपका प्रार्थना स्वीकार नहीं होगा। குழப்பம் என்றால் என்ன? गड़बड़ी क्या है? அவிசுவாசம். अविश्वास। அவிசுவாசத்து நிமித்தம் தான் குழப்பங்கள் வரும். अविश्वास की वजह से ही गड़बड़ी आती है। விசுவாசம் இருந்தால் குழப்பம் வராது. विश्वास होगा तो गड़बड़ी नहीं அந்த होगी, நம்பிக்கை இருக்கும். वो विश्वास होगा। இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை நல்ல ஞாபகத்துல வச்சுடுங்க. एक चीज ध्यान में रखिए, நம்ம ஹீப்ரு மொழி சொல்லி கொடுக்கிறது இல்ல. हम हिब्रू भाषा नहीं सिखाते। சங்கீதம் 119ல எழுதப்பட்ட எழுத்துக்களை சொல்லி கொடுக்கிறோம். भजन संगीत 119 में जो अक्षर दिए गए हैं उसे हम सिखाते हैं। அதுல இருக்கிற மறைபொருள்களை சொல்லி கொடுத்துட்டு उसके இருக்கோம். अंदर के गुप्त बातों को हम सिखाते हैं, அதுல இருந்து நம்ம யெகோஷுவா வெளிப்படுத்தி காமிக்கிறோம். और उसके अंदर से यहोशुआ को प्रकट करके दिखाते हैं। நம்ம வேதத்தோடு இணைஞ்சு போகிறோம். हम कलाम के साथ जुड़ कर जाते हैं, அதனால நீங்க அதை தைரியமா நீங்க அவங்ககிட்ட சொல்லலாம். इसीलिए उसे आप धैर्य के साथ बोल सकते நம்ம யெகோஷுவா கூட ஒட்டி இருப்போம். हैं। हम यहोशुआ के साथ लगे रहना है। யெகோஷுவா கூட ஒட்டி இருந்தா எப்படி இருப்பீங்க? यहोशुआ के साथ जुड़े रहेंगे तो कैसे நீங்க रहेंगे? கல்லாதவர்களாய் இருந்தாலும் आप यदि आप सीखे नहीं रहेंगे तो நீங்க भी எழுத்துக்களை அறிந்தவர்களாய் இருப்பீங்க. आप अक्षरों को जानने वाले होंगे, ஏன்னா நீங்க யார் கூட ஒட்டிட்டு இருக்கீங்க? क्योंकि आप किसके साथ जुड़े हुए हैं? யெகோஷுவா கூட ஒட்டிட்டு இருக்கீங்க. यहोशुआ के साथ जुड़े हुए हैं। ஆனா குழப்பவாதி கூட ஒட்டிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, वो गड़बड़ी उत्पन्न करने वाले के साथ रहेंगे तो கொஞ்ச நாள் அதை விட்டு வெளிய வந்த உடனே उससे बाहर आने के बाद நீங்க புதுசா ஒரு மேக்னெட் ஆயிருவீங்க. आप नया लोचिमक हो जाएंगे। எப்படி மேக்னெட்? कैसे लोचिमक? எல்லாரையும் குழப்பக்கூடிய மேக்னெட். सबको गड़बड़ी के अंदर ले आने அதுல वाले கொஞ்சம் பேர் உங்க கூட ஒட்டுவாங்க. तो कुछ लोग आपके साथ जुड़ जाएंगे। ஒட்டிட்டு அவங்க உங்ககிட்ட இருந்து பிரியும் போது वो जुड़कर आपसे जब विदा होंगे அவங்களும் ஒரு பெரிய மேக்னெட் ஆயிருவாங்க. वो भी एक लोचिमक हो என்ன जाएंगे। மேக்னெட்? कैसा लोचिमक? குழப்பவாதி மேக்னெட் वो ஆயிருவாங்க. गड़बड़ी उत्पन्न करने वाले। அதனால நம்ம ஒரே ஒரு மேக்னெட் கூட தான் ஒட்டணும். इसीलिए हम एक ही लोचिमक के साथ चिटकना है। யெகோஷுவா என்கிற அந்த தேவாதி தேவனோடு கூட ஒட்டிக்கிட்டு இருப்போம். यहोशुआ नाम के वो परमेश्वर के साथ ही जुड़ के रहना है। அவர் கல்லாதவராய் இருந்தும் वो नहीं सीखा तो भी, எழுத்துக்களை அறிந்தவராய் இருந்தார். अक्षरों को
को जानता था, அவரோடு ஒட்டிட்டு இருந்தோம்னா उसके साथ जुड़े रहेंगे तो நம்ம கல்லாதவர்களா இருந்தும் हम नहीं सीखे रहेंगे तो भी எழுத்துக்களை அறிந்தவர்களா मैं वो இருப்போம். अक्षरों को जानने वाले होंगे। ஹalleluya. हालेलुया। எவருக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். मुझे ऐसा लगता है कि अच्छी तरह से आपको समझ गया है। நம்ம ஹீப்ரு சொல்லி கொடுக்கோம். हम हिब्रू सिखाते हैं क्या? நம்ம ஹீப்ரு மொழி சொல்லி கொடுக்கல, हम हिब्रू भाषा नहीं सिखाते, நம்ம ஹீப்ரு எழுத்துக்கள் சொல்லி हम கொடுக்கிறோம். हिब्रू अक्षरों को सिखाते हैं। அதுல இருந்து யாரை வெளிப்படுத்தி கொடுக்கிறோம்? उसके अंदर से किसे प्रकट करते हैं? யெகோஷுவா. यहोशुआ को। அவர் கல்லாதவராய் இருந்தும் वो नहीं जानता था तो भी, எழுத்துக்களை அறிந்தவராய் இருந்தார். और भाषाओं को जानने वाला, अक्षरों அதே को जानने वाला அதே था। போல ऐसे ही நம்ம அவரோட ஒட்டிட்டு இருந்ததுனால हम उसके साथ जुड़े थे, इसके लिए கல்லாதவர்களா நம்ம இருந்தாலும் हमें मालूम, हम सीखे हुए नहीं थे நம்ம எழுத்துக்களை அறிந்தவர்களா மாறிட்டோம். लेकिन उस अक्षरों को जानने वाले बन गए, அவருடைய பெயரை அறிந்தவர்களா மாறிட்டோம். उसके नाम को जानने वाले बन गए। யெகோஷுவா பேர் வந்து यहोशुआ का जो नाम है, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். सभी नामों में ऊंचा नाम है। ஹalleluya. हालेलुया। ஆமென். आमीन। எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். सभी नामों से ऊंचा नाम है। யோசுவா நாமத்துக்கு முன்பதாக यहोशुआ के नाम के सामने வானோர் பூதலத்தோ பூமியின் கீழானோர் और आकाश के लोग, पृथ्वी के लोग और आकाश मंडल के लोग, யாவருடைய முழங்காலும் முடங்கும், सभी के घुटने टिकेंगे நாவுகள் யாவும் அறிக்கை और செய்வோம் सारी செய்யும். जुबान कबूल करेगी அவர்தான் தேவன் என்று அறிக்கை செய்யும். वही परमेश्वर है करके। அவர் கல்லாதவராய் இருந்தும் वो नहीं सीखा तो भी எழுத்துக்களை அறிந்தவராய் இருந்தது போல वो अक्षरों को जैसे जानता था, அவரோடு ஒட்டிக்கிட்டு இருப்போம். उसके साथ जुड़े रहेंगे। கல்லாதவராய் இருந்தாலும் अगर सीखे नहीं रहेंगे तो भी எழுத்துக்களை அறிந்தவர்களா இருந்தோம்னா अक्षरों को जानने वाले हो जाएंगे ஜனங்கள் तो ஆச்சரியப்படுவாங்க. लोग अचंभित हो जाएंगे। இவங்களுக்கு தமிழே தெரியாது, ये तमिल जानते ही नहीं, எப்படி ஹீப்ரு படிச்சுக்கிட்டாங்க? कैसे हिब्रू सीख गए? ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. कोयम्बतूर के अंदर एक बड़ी मीटिंग हो रही है। 99 பேர் இருந்தாங்க. 99 लोग थे, 98 பேர் இருந்தாங்க. 98 लोग थे, 2 பேர் மிஸ்ஸிங்கா இருந்தாங்க. 2 जन नहीं थे, ஆல்ரெடி செஞ்சுரி ஆயிருக்கும். नहीं तो सेंचुरी हो जाता था। காலையில 10 மணி இருந்து 4 மணி வரைக்கும் எழுத்துக்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். और सुबह 10 से लेकर 4 बजे तक अक्षरों को सिखा रहा हूँ। அதுக்கு பிறகு வாசிக்க சொல்லி கொடுத்தேன். उसके बाद उसे पढ़ने के लिए मैंने सिखाया, எழுதுறதுக்கு சொல்லி கொடுத்தேன். लिखने के लिए सिखाया, சொல்லி கொடுத்துட்டு சாட்சி சொல்ல சொன்னேன். और बोलकर मैंने बोला गवाही दो। யார் யாரெல்லாம் முன்னாடி வந்து இந்த கிளாஸ் குறித்து நீங்க ஃபீட்பேக் கொடுக்கணுமோ जो जो आगे आकर इस क्लास के बारे में आप बताना है, எல்லாம் முன்னாடி வாங்க அப்படின்னு சொன்னேன். सभी आगे आइए बोला। அதுல ஒரு சிஸ்டர் மடமடன்னு ஓடி வந்தாங்க. उसमें एक बहन दौड़ कर आई, ஒரு வாலிப பிள்ளை एक जवान ஓடி बहन வந்து என்ன சொன்ன தெரியுமா? आकर क्या बोली? எனக்கு தமிழ் சரியா வாசிக்க தெரியாது, मैं तमिल बराबर जानती नहीं, இத்தனை வருஷமா இருக்கிறேன், इतने साल से हूँ, கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், कोयम्बतूर में हूँ, எனக்கு தமிழ்ல வாசிக்க தெரியாது, मैं तमिल पढ़ना नहीं जानता, ஆனா ஹீப்ரு ஒரே நாள்ல நான் படிச்சிட்டேன். लेकिन हिब्रू में एक ही दिन में सीख गई। ஹீப்ரு ஒரே நாள்ல வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். हिब्रू एक ही दिन में सीख गई। இது ஆச்சரியம் உண்டாக்கக்கூடியதா இல்லையா? ये अचंभित होने वाली चीज है कि नहीं? நம்ம யெகோஷுவா கூட ஒட்டி கொண்டிருந்தா, हम यहोशुआ के साथ जुड़े रहेंगे तो, நம்ம கல்லாதவர்களாய் இருந்தாலும் हम सीखे नहीं रहेंगे तो भी எழுத்துக்களை அறிந்தவர்களாய் இருப்போம். अक्षरों को जानने वाले होंगे। நான் அவர் கூட ஒட்டிக்கிட்டு இருந்தேன். मैं उसके साथ जुड़ा हुआ था। கர்த்தர் எல்லாட்டிலிருந்து பிரிச்சார். முதல்ல परमेश्वर पहले सभी लोगों से अलग किया। ஒரு பாஸ்டர் என்று சொன்னாங்க, एक पासवान ने कहा, ஒரு சபை உடையுதுன்னா एक कलीसिया अगर टूटता है, அந்த சபை பெருசாக போகுதுன்னு அர்த்தம். इसका मतलब यह है कि वो कलीसिया बढ़ता है, ஏன்னா உடைச்ச வீட உடைச்சாதானே பெரிய வீடு கட்ட முடியும். क्योंकि घर को तोड़ेंगे तो ही बड़ा कर सकते हैं। அதே நீங்க உடைஞ்சு போய் இருக்கிறீங்கன்னா यदि आप टूटे हुए हैं तो கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறாருன்னு சொல்லி परमेश्वर आपको उपयोग करने वाला है। நான் मतलब அவரோடு கூட ஒட்டிக்கிட்டே मैं இருந்தேன். उसके साथ ही जुड़ा था। நான் கல்லாதவனா இருந்தாலும் मैं सीखा नहीं था तो भी, நான் எழுத்துக்களை அறிந்தவனா மாறிட்டேன். लेकिन अक्षरों को जानने वाला बन என்ன गया। நிறைய பேர் என்ன பாங்க தெரியுமா? बहुत सारे लोग मुझसे क्या बोलते हैं, பிரதர் ரொம்ப படிச்சிருப்பாங்க. भाई ने बहुत सीखा होगा। என்ன நிறைய பேர் கேட்டாங்க. बहुत सारे ने मुझसे पूछा, நான் இன்னும் ரகசியமா தான் வச்சிருக்கேன். अभी भी मैंने गुप्त रखा है। எவ்வளவு படிச்சிருக்கீங்க பிரதர்? कितना सीखे हैं भाई? நீங்களே சொல்லுங்க, கணிச்சுக்கிடுங்க. आप ही से हिसाब लगाइए। மாஸ்டர் டிகிரி முடிச்சிருப்பீங்களா? मास्टर डिग्री किए रहेंगे क्या? எம்டியூ பிஎஸ்டி எல்லாம் படிச்சிருப்பீங்க போல தெரியுது. पीएचडी वगैरह सीखे रहेंगे ऐसा लगता है। PhD க்கு மேல உள்ள டிகிரியை முடிச்சிட்டு வந்திருக்கிறோம். पीएचडी से भी अधिक ऊपर का जो डिग्री है उसे हमने किया அந்த है। டிகிரி கொடுக்கிறது யாரு? वो डिग्री कौन देता है? யெகோஷுவா மட்டும்தான். यहोशुआ ही देता है। ஹalleluya. हालेलुया। சோ நம்ம எபிரேய மொழியை சொல்லி கொடுக்கிறது கிடையாது. तो हम हिब्रू भाषा नहीं सिखाते। வேதத்தில் உள்ள சங்கீதம் 119 எழுதப்பட்ட எழுத்துக்களை சொல்லி கொடுக்கிறோம். भजन संगीत 119 में लिखा गया अक्षरों को हम सिखाते हैं। பாருங்க, அது யோவான் 5ஆம் அதிகாரம் उसी यूहन्ना के अंदर 5वां अध्याय 47ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 47वें वचन को पढ़ेंगे। அவன் எழுதின வாக்கியங்களை
அவன் யாரு? மோசஸ் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நீங்கள் விசுவாசியாதவர்களாய் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை ஆ, எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார். மோசே எழுதின வாக்கியங்களை விசுவாசியாதிருந்தால், मूसा ने जो बातों को लिखा है यदि तुम उस पर विश्वास न करो। மோசே எந்த மொழியில எழுதுனா? मूसा ने किस भाषा में लिखा? எபிரே மொழியில தான் எழுதுனா. हिब्रू भाषा में ही लिखा। அந்த எழுத்துக்களை நீங்க उस விசுவாசியாதிருந்தால், अक्षरों को यदि आप विश्वास नहीं करोगे तो என் வார்த்தையை எப்படி விசுவாசிப்பீங்க? मेरे वचनों पर कैसे प्रतीति பழைய करोगे? ஏற்பாட விசுவாசித்தாதான் जूने करार को विश्वास करेंगे तो புதிய ही ஏற்பாட விசுவாசிக்க முடியும். नए करार को विश्वास कर सकते हैं। பழைய ஏற்பாடு வேண்டான்னு ஒருத்தன் ஒதுக்குறாங்கன்னா जूना करार अगर नहीं चाहिए करके एक व्यक्ति अलग करता है तो அவங்க யெகோஷுவா வெறுக்கறாங்கன்னு சொல்லி वो அர்த்தம். यहोशुआ को नफरत करते हैं। யெகோஷுவனுடைய பேச்சுல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அர்த்தம். यहोशुआ के शब्दों में विश्वास नहीं है ये मतलब ஏன்னா होता है। கர்த்தர் சொன்னார், क्योंकि परमेश्वर ने कहा, மோசே என்னை பற்றி எழுதி இருக்கிறாரு. मूसा ने मेरे बारे में लिखा है। அவ பழைய ஏற்பாடு யாரை பற்றி சொல்லுது? तो जूना करार किसके बारे में बोलता है? யோசுவா பற்றி சொல்லுது. यहोशुआ के बारे में बोलता है। எல்லாரும் பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டுக்கே போறாங்க. सभी लोग जुने करार करके जाते हैं। ஏன்னா புதிய ஏற்பாட்டுல இருந்தா கிரீக்ல இருந்துடலாம்ல, அப்ப ஹீப்ரு பற்றி சொல்ல வேண்டாம். क्योंकि नए करार में रहेंगे तो ग्रीक के बारे में बोल सकते हैं, हिब्रू बोलने का जरूरत नहीं। அவங்க அறியாம இருக்கிறாங்க, वो जानते नहीं, அவங்க குழப்பமா இருக்கிறாங்க. वो गड़बड़ी में है। அந்த குழப்பத்தை நீக்கணும்னா उस गड़बड़ी को निकालना है तो நம்ம தெளிவா இருந்தாதான் மத்தவங்களை நீக்க हम முடியும். अगर सीधा रहेंगे तो ही वो कर सकते हैं। ரெண்டே வசனம் அவங்கள சொல்லுங்க. दो ही वचन उनको बोलने के लिए बोलिए। சங்கீதம் 119 भजन संगीत 119 1 वசனத்துக்கு மேல இருக்கிற அந்த வார்த்தையை விளக்க சொல்லுங்க. पहले वचन के ऊपर जो शब्द है उसे समझाने के लिए कहिए। இன்னொரு வசனம் और एक वचन மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். मत्ती का 5वां अध्याय 18वां वचन। இந்த ரெண்டு காரியத்தை விளக்க சொல்லுங்க. ये दोनों चीजों को समझा कर देने நல்லா बोलिए। எவ்வளவு ஆழமா போணுமோ அவ்வளவு ஆழமா சொல்லி கொடுங்க பிரதர். जितना गहराई में आप जा सकते हैं उतना सिखाइए भाई। நாங்க உட்கார்ந்து கேட்க ரெடி அப்படின்னு சொல்லுங்க. हम बैठ के सुनने के लिए तैयार हैं बोलिए। அத ஒரு தடவை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க, एक बार वो सीखने के लिए सिखाने के लिए चालू அவங்க किया तो கண்டிப்பா ஹீப்ரு படிச்சே ஆகணும். वो जरूर हिब्रू सीखना ही है। ஹீப்ரு எழுத்துக்கள் படிச்சாகணும். वो अक्षरों को सीखना है। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य So, நம்ம करेगा। தைரியமா இருப்போம், हम धैर्य के साथ रहेंगे, எந்த குழப்பமும் வேண்டாம். कोई भी गड़बड़ी नहीं चाहिए சோ करेगा। நம்ம இப்ப தெளிவா இருக்கோம்னு நினைக்கிறேன். हम अभी हम एकदम क्लियर है ऐसा लगता है। நம்ம எபிரே மொழி சொல்லி கொடுக்கிறது கிடையாது. हम हिब्रानी भाषा नहीं सिखाते। நம்ம சங்கீதம் 119 உள்ள எழுத்துக்களை சொல்லி கொடுக்கிறோம். हम भजन संगीत के 119 में जो अक्षर हैं उसे हम सिखाते हैं। ஏன் சொல்லி கொடுக்கிறோம்? क्यों सिखाते हैं? ஏன்னா கர்த்தர் சொன்னார், क्योंकि परमेश्वर ने कहा வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், पवित्र शास्त्रों को ढूंढ कर देखो அதில் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, और उसके अंदर अनंत काल का जीवन है। என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. और मेरे बारे में गवाही भी देते हैं। அப்போ நம்ம அதை தான் நம்ம சொல்லி கொடுக்கிறோம். उसे ही हम सिखाना है। யெகோசுவா சொன்னதை தான் நம்ம செய்றோம். यहोशुआ ने जो बोला वही सिखाना है। அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, और अगला चीज क्या है? அவர் கல்லாதவராய் இருந்தோம், वो सीखा नहीं, எழுத்துக்களை அறிந்தவராய் वो இருந்தார். अक्षरों को जानता था। அவரோடு கூட ஒட்டிட்டு இருக்கவங்களும் அப்படிதான். वो और हमारे साथ जुड़ने वाले भी ऐसे ही हैं। நம்ம கல்லாதவர்களாய் இருந்தோம், हम सीखते नहीं थे எழுத்துக்களை அறிந்தவர்களாய் இருக்கிறோம். लेकिन अक्षरों को जानते हैं। இது வெளிப்படுத்த விஷயத்துல प्रकाशित वाक्य கர்த்தர் எழுத்துக்களை பேசியிருக்கிறார். परमेश्वर अक्षरों के बारे में बोला है। நான் அல்பாவும் ஒமேகா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். मैं अल्फा और ओमेगा, சொன்னாரா சொல்லையா? ऐसा बोला है कि नहीं? இது எழுத்தா எழுத்து இல்லையா? वो अक्षर है कि नहीं? குழப்பம் பண்றவங்க எப்படினாலும் குழப்பம் பண்ணுவாங்க. और गड़बड़ी उत्पन्न करने वाले कैसे भी ஆனா गड़बड़ी उत्पन्न करेंगे। யோசுவா எழுத்த பத்தி என்னைக்கா பேசியிருக்காரா? यहोशुआ ने कभी अक्षरों के बारे में बोला है क्या? பேசியிருக்காரு. बोला है। வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லியிருக்கிறாரு. प्रकाशित वाक्य में बोला है, நான் தான் ஆலஃப் நான் தான் தாவுன்னு मैं ही சொல்லியிருக்கிறார். एलेफ मैं ही ताव हूँ। அப்ப அவர் ஆலஃபும் தாவுமா இருக்கிறார். तो वो एलेफ और ताव है। யெகோசுவா ஆலஃப பத்தி பேசினார்னா यहोशुआ एलेफ के बारे में बोला तो நம்மளும் ஆலஃப் பத்தி பேசுவோம். हम भी एलेफ के बारे में बोलेंगे। யார் எவ்வளவு பெரிய கொம்பம் வந்தாலும் சரி, और कितना बड़ा सिंह वाला आने दो, எவ்வளவு பெரிய பிஷப்பா இருந்தாலும் சரி, कितना बड़ा बिशप क्यों ना हो, தன்னை ரொம்ப பெரிய பட்டதாரி நினைச்சாலும் சரி, अपने आप को बहुत विद्वान समझे வேதத்து முன்னாடி அவன் குப்பை. और कलाम के सामने वो कचरा है। நம்மளும் கர்த்தர்ட்ட போகும்போது, வேதத்து முன்னாடி போகும்போது हम भी कलाम के अंदर जाते समय நம்மளுடைய ஞானத்தை எடுத்து हमारे ज्ञान को लेकर டஸ்ட்பின்ல போட்டுருங்க. वो उसको कचरे में डाल दो। நம்மளுடைய படிப்பு பட்டதாரி எல்லாம் எடுத்து हमारा कलाम और सारे सारे हमारे अभ्यास और सारे सिखावे चीजों को அதையும் டஸ்ட்பின்ல போட்டுருங்க. उसे भी कचरे में डाल दो। போட்டுட்டு கர்த்தர்ட்ட வந்து என்ன சொல்லுங்க தெரியுமா? और डालकर परमेश्वर का क्या बोलिए, நான் பாலகனை போல வந்திருக்கேன்ப்பா, मैं एक बच्चे के मानिद आया हूँ, நீங்க என்னை ஆசீர்வதிங்க. आप मुझे आशीष कीजिए। அவர் கற்றுத் தருவார். वो सिखाएगा। அவர் கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து और सारे विद्वानों को और जो ज्ञानी
नहीं है उनको छिपाकर அவர் பாலகருக்கு வெளிப்படுத்துவார். वो बच्चों को सिखाएगा। நான் எப்பவுமே ஐசக் ஜான்கிட்ட தான் சொல்லுவேன், मैं हमेशा आइजक और जॉन से यही कहता हूँ, யாராவது உங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்க, वही यदि आपको कुछ सिखाते हैं அது உங்களுக்கு தெரிஞ்சதாவே இருக்கட்டும், वो तुम्हें मालूम होगा तो भी எனக்கு இதெல்லாம் தெரியும் சொல்லிராதீங்க. मुझे मालूम है करके मत बोलो। அவங்க சொல்றத சொல்லட்டும். वो जो बोलते हैं बोलने दो। ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரியாது வரும், हो सकता है कि कोई भी एक बात है जो आपको मालूम नहीं அது है, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். वो तुम्हारे लिए फायदा होगा। அதே மாதிரி தான் நான் உங்ககிட்டயும் சொல்லுவேன். वैसे ही मैं आपसे भी कहूंगा, நம்ம கல்விபான் கிடையாது, हम विद्वान नहीं है, நம்ம ஞானிகள் இல்ல, हम ज्ञानी नहीं है। எல்லாம் சைடுல வச்சுட்டு கர்த்தட்ட கர்த்தாவே நான் ஒண்ணுமே இல்லப்பா. सबको साइड में रख के परमेश्वर से बोलना है प्रभु मैं कुछ भी नहीं அவர் हूं। 10 தடவை நான் ஆலஃபும் தாவுமா இருக்கேன்னு சொல்ல, ஆமாப்பா சரிப்பா சரிப்பா. वो 10 बार बोलेगा कि मैं अलफ और ताऊ हूं तो हाँ ठीक है पिताजी, இதுதான் எனக்கு தெரியுமே, வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு ये சொல்லக்கூடாது. तो मुझे मालूम है और कुछ बोलिए करके नहीं बोलना है। அவர் சொல்லி கொடுக்கறத கேட்டுட்டே இருங்க. वो जो सिखाता है उसे सीखते रहिए, ஏன்னா தகப்பனுக்கு தெரியும் क्योंकि पिताजी जानता है எத்தனை தடவை சொல்லி கொடுக்கணும், कितनी बार सिखाना है, எத்தனை தடவை சொன்னா இவன் மண்டையில இறங்கும், कितनी बार बोलेंगे तो उसके बेजे में घुसेगा, அதெல்லாம் அவருக்கு தெரியும். वो सब वो जानता है। சோ நம்ம வேதத்தின் படிதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். हम कलाम के अनुसार ही जानते हैं। இந்த திரும்ப அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நெகேமியா 13ஆம் அதிகாரம் दोबारा उस वचन को पढ़ेंगे, नेहमिया के 13वें अध्याय அதுல को 24ஆம் வசனத்தை வாசிங்க. 24वें वचन को हम पढ़ेंगे। பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையா இருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். திட்டமாய் பேச தெரியாத யூதர்கள். और सही तरीके से जो बोलना नहीं आता ऐसे यहूदी। நம்மலாம் யாரு? हम सब कौन है? ஐயோ குழம்பியே போயிட்டேனே. पूरा गड़बड़ी में आ गया। ஒரு தடவை நம்மளை பார்த்து ஏனோக்குன்னு சொல்றாரு, एक बार हमें हनोक बोलता है, நம்மள ஒரு மாதிரிலாம் பேசி हमें कैसे भी बोलता है। இப்போ திடீர்னு கேள்வி கேட்டா நம்ம என்னத்த சொல்ல? अचानक से ऐसे सवाल पूछेंगे तो क्या बोले? நம்ம ஆவிக்குரிய யூதர்கள். हम आत्मिक यहूदी हैं। திட்டமாய் எழுத்துக்களை பற்றி அறிந்து கொள்ளுங்க. और अक्षरों के बारे में अच्छी तरह से जान लीजिए। அல்லட்டி நெகேமியா மீது ஒரு ஆள் வருவாரு, नहीं तो नेहमिया की तरह एक व्यक्ति आएगा, முடிய பிடிச்சி ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி, वो बाल को पकड़कर ऐसे खींचकर, ஏன்டா உனக்கு எழுத்து தெரியல तुझे अक्षर क्यों नहीं मालूम है, அப்படின்னு கேட்டுப்படாம ऐसे पूछेगा। நிறைய பேர் பெரிய பெரிய முடியா வளர்த்திருக்காங்க. बहुत सारे लोग लंबे लंबे बाल किए हैं। பெண்களை சொல்லல, ஆண்களே வளர்த்திருக்காங்க. महिलाओं को नहीं बोलता हूँ, पुरुष लोगों को बोलता हूँ। பிடிக்கிறதுக்கு வசமா இருக்கும், और पकड़ने के लिए बहुत आसान होगा। ஸ்திரீகள் வந்து और महिलाएं जो है பலவீனமான பாண்டம், वो कमजोर बर्तन है। அதுல முதல் அட்டாக் எங்க தான் நடக்கும்? इसलिए पहला अटैक किधर होगा? கொலைபாதிகள் எங்க தான் அட்டாக் பண்ணுவாங்க? और जो गड़बड़ उत्पन्न करने वाले कहाँ அங்க करेंगे? தான் அட்டாக் நடக்கும். वहां पर ही अटैक करेंगे। ஆனா பலவீனத்தை நம்ம பலப்படுத்திட்டோம்னா, लेकिन उस कमजोरी को अगर बल कर दिए तो, ஸ்திரீகள் பலவீனமானவர்கள் தான், और महिलाएं कमजोर ही हैं। மாம்சம் பலவீனமானது, मांस जो है कमजोर है, ஆனா ஆவி உற்சாகம் உள்ளது. लेकिन आत्मा जो है उत्साही। உங்க ஆவி உற்சாகமா இருக்கட்டும், आपका आत्मा जो है बलवान रहने दो, அது யாரும் குழப்ப முடியாது. कोई भी आपको गड़बड़ी में नहीं ले நம்மளுடைய सकता। பார்வை யோசுவா மேல மட்டும் இருக்கட்டும். हमारा नजर केवल यहोशुआ के ऊपर ही होना है। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष देगा। கர்த்தர் பெரிய காரியங்கள் வெளிப்படுத்தி தருவார். परमेश्वर महान कार्य को प्रकट करके பாருங்க, देगा। நெகேமியாவுடைய நாட்கள்ல नेहमिया के समय में அந்த முடிய பிடிச்சு ஆட்டினதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. वो बाल पकड़कर इसे हिलाने के लिए और एक कारण भी है। என்ன காரணம் தெரியுமா? क्या कारण है? அவங்க புரஜாதியார்களை திருமணம் முடித்தாங்க. वो अन्य जात को विवाह कर लिए। இன்னைக்கு நிறைய பையங்க பிள்ளைகள் இருக்கிறோம், நம்ம திருமணம் முடிக்க கூடிய டைம் வந்துட்டு. हमारे बीच में बहुत सारे जवान बच्चे हैं, विवाह का समय आ चुका है। நம்ம அவிசுவாசிகளை திருமணம் முடிக்க கூடாது. हम अविश्वासी को विवाह नहीं करना, விசுவாசியை தான் முடிக்கணும். विश्वासी को ही करना है। அப்படி முடிக்காம அவிசுவாசி முடித்தால், ऐसे नहीं करेंगे और अविश्वासी को पकड़ेंगे तो நாங்க திருமணம் முடிச்சு வச்சிருவோம், हम विवाह करके दे देंगे। பெற்றோரும் திருமணம் முடிச்சு और வச்சிருவாங்க. माता पिता भी ऐसे ही ஆனா करेंगे। கஷ்டப்பட போறது யாரு? लेकिन आखिर में तकलीफ कौन उठाएगा? நம்ம பிள்ளைகள் தான் अपने கஷ்டப்படுவாங்க. बच्चे ही तकलीफ उठाएंगे। அவங்க ஒண்ணு சொல்ல, இவங்க ஒண்ணு சொல்ல, वो कुछ बोलेंगे, ये कुछ बोलेंगे, புரிந்து கொள்ளுதல் சரியா வராது. और समझ नहीं होगी। வேலையாளுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் எது? बेलियाल का और परमेश्वर का क्या संबंध है? வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் எது? और रोशनी का और अंधकार का क्या संबंध இன்னைக்கு है? நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் आज हम रोशनी के बच्चे हैं இருளின் பிள்ளைகளோடு சம்பந்தம் வைக்க கூடாது. और अंधकार के बच्चों के साथ ज्यादा संबंध नहीं रखना। இருளின் பிள்ளைகளோடு சம்பந்தியா மாறக்கூடாது. और यह अंधकार के लोगों के साथ समधी नहीं बनना। நம்ம அவிசுவாசியோடு சம்பந்தம் வைக்க கூடாது. हम अविश्वासियों के साथ संबंध नहीं रखना அவங்களுடைய சம்பந்தியா மாறக்கூடாது. और समधी नहीं होना। அல்லேலூயா. हालेलुया। ஒத்துக்கொள்றீங்களா? अविश्व- அது உண்மை.
वो सच है। நீங்க இந்த வசனத்துக்கு கீழே வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். वचन के नीचे आप पढ़ेंगे तो आपको मालूम சாலோமோனை पड़ेगा। பற்றி தெளிவா எழுதி இருக்குது. सलमोन के बारे में स्पष्ट रूप से लिखा அவன் है। எவ்வளவு பெரிய ஞானி, वो कितना ज्ञानी है। ஆனா எப்போ அந்நிய ஸ்திரீகளை திருமணம் முடிச்சானோ और जब अन्य स्त्री को विवाह कर लिया முடிஞ்சது அவன் ஜோலி. तभी समाप्त हो गया। அது 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 கீழே உள்ள வசனம் இருக்குது. नीचे वचन है। நீங்க 26ல இருந்து வாசித்தீங்கன்னா अगर 26 से पढ़ेंगे तो அது 26 மட்டும் வாசிப்போமே. केवल 26 को पढ़ेंगे। இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? எதனால பாவம் செஞ்சான்? किसकी वजह से पाप किया? அவன் விக்கிரத்தை வணங்கி கொண்டிருந்த ஜனங்களை திருமணம் முடிச்சதுனால, वो मूर्ति को पूजा करने वाले लोगों के साथ विवाह रखा इसके लिए। அவிசுவாசியோடு திருமணம் முடிச்சதுனால अविश्वासी के साथ विवाह किया इसके लिए। அவனும் பாவத்துக்குள்ளாயிட்டான். वो भी पाप के अंदर आ गया। எவ்வளவு பெரிய ஞானி, कितना बड़ा ज्ञानी है। அவனுக்கே இந்த கதினா उसको ये स्थिति है तो நம்ம அவனை விட மிஞ்சவனும் கிடையாது. हम उससे बढ़कर नहीं है। கொஞ்சம் சாவதானமா நம்ம இருக்கணும். थोड़ा सावधान रहे। ஜெபிக்கலாம், கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். हम आंखों को बंद करके प्रार्थना करेंगे। ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, स्तुति करते हैं प्रभु। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद करते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं। நீங்க கிரியை செய்யுங்க. आप क्रिया कीजिए। ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. हर किसी को आशीष कीजिए। ஒவ்வொருத்தரையும் போர் வீரனாக எடுத்து நிறுத்துங்கப்பா. हर किसी को एक वीर बना के खड़ा कीजिए। யார் எவ்வளவு குழப்பங்கள் கொண்டு வந்தாலும் और जितने भी गड़बड़ियां उत्पन्न करते हैं அதை சபைக்குள்ள வரவிடாதபடி தடை பண்ணக்கூடிய போர் வீரனாக இருக்க நீ கிருபை और செய்யுங்க. कलीसिया के अंदर आना नहीं चाहिए वैसा एक वीर बना दीजिए प्रभु। நீங்க ஆசீர்வதிங்கப்பா. आप आशीष कीजिए। ஆசீர்வத்து வழி நடத்துங்க. आशीष करके चलाइए। விசுவாசத்தில் பலவீனமா இருக்கிறவங்களை நீங்க தாங்குங்க. और विश्वास के अंदर जो कमजोर हैं उन्हें बल दीजिए। ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கரத்தில் தருகிறேன். हर किसी को तेरे हाथ में दीजिए। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता। ஆமென். आमीन।